ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இந்த தேங்காய் பால் ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. நல்லா ஒரு திக்கான ஒரு பதத்தில் எப்படி இந்த தேங்காய் பால் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமான பொருள்கள் தாங்க நமக்கு தேவை. பாருங்கள், 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, பொடி பண்ணிவிட்டு அளந்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது மாவு பச்சரிசி இல்லை சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பாதாம், ஒரு 3 ஏலக்காய், இது மட்டும்தாங்க இதுக்கு தேவை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சரிசி ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு அந்த ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும் தேங்காய் பாலில். அதோட வெல்லத்தோட இந்த பச்சரிசி சேரும் போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பச்சரிசியை ஊற வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 பாதாம், அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை திரும்ப மிக்சியில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். நீங்கள் ஒரு துணியில் கூட இதை மொத்தமாகவே அப்படியே சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா திக்கான தேங்காய் பாலாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா தேங்காயும் நம்ம அரைச்ச தேங்காயை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி முதல்ல பால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல் பால் நம்ம எடுத்துட்டோம். நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2வது பால் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதோட இதையும் சேர்த்தே வடிகட்டிக்கோங்க. மொத்தமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி முடித்த பிறகு நமக்கு இந்த அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இது ஒரு 3 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது நனைகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். கரைச்சி இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ண பிறகு இந்த வெல்லத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை கொதிக்க விடுங்க. வெல்லம் கொஞ்சம் திக்காகி வரணும் நமக்கு. இப்போ கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்தில் வர வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தேன் பதத்தில் வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய வெல்லம். இந்த அளவுக்கு இந்த பாகு ஒரு தேன் பதத்தில் வந்த பிறகு ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுருங்க. டோட்டலாக சிம்மில் வச்சுட்டு அந்த வெல்லத்தோடைய கொதிப்பு கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றவே கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெல்லத்தோட ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் நல்லா சூடு ஏறி லைட்டாக அந்த கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாலை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் லைட்டாக வருது. அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான நல்ல திக்கான ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி. இதை நீங்கள் இப்படியே சூடாகவே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.